கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 30 கடைசி வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை என்றென்றைக்கும் துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது இன்றைக்கும் நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 30 நாம் பார்த்தோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய புலம்புகளை எல்லாம் மாற பண்ணியிருக்கிறார். அதே போல நம்முடைய கட்டுகளை எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்ம இடை கட்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறபடி இந்த வருகை ஞாயிறில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் உண்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். வசனம் சொல்லுகிறபடி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, எபினேசரே, எல்ரோயி, யெகோவா ராஃபா, உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி நாம் பாடும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் அதிகமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன், இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் நம்மை காண்கிற தேவனாக அவர் இருந்தபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்ல. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று
யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று சொல்லலாமா? இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் கடந்த மாதங்கள் முழுவதும் உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய மாறாத பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. யெகோவா ராஃபா சுகம் தருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. இன்றைக்கு எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில இடைப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ, கூடி என்னை வாழ்த்துகிறீர்களோ, கூடி துதிக்கிறீர்களோ, அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ன மாத்திரம் மகிமை உள்ளது, ஆண்டவருடைய பிரசன்ன மாத்திரம் பராக்கிரமம் உள்ளது. ஆண்டவருடைய பிரசன்ன மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கு எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராங்க. ஏன் சொன்னா என் தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லும் போது சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிற தேவன், நம்முடைய இருதய நினைவுகளை கவனிக்கிற தேவன். இன்னைக்கு 2 கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க. 2 கரங்களை உயர்த்தி, பரிசுத்தமான தெய்வம் எங்களை ஆட்கொள்ளுவீராக. உங்களுடைய ஷெக்கினா வல்லமை எங்களை நிரப்புவதாக, எங்களை ஆட்கொள்வதாக என்று சொல்லலாம். 2வது அன்பான தேவன். அன்பான தேவன், உண்மையான அன்பு அவர் ஒருவர்கிட்ட தான் இருக்குது. உண்மையான அன்பு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மறைந்து போகும், கடந்து போகும். ஆனால் தெய்வத்தின் அன்பு மாறவே மாறாது. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நாம் பிறர் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறோம். அதனால உமக்கே ஆராதனை என்று சொல்லி உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம். அன்பு நேசரே, உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம் என்று நம்ம சொல்லலாமா? எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் உம்முடைய நினைவால் மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை
இயேசுவே உமக்கே ஆராதனை அன்பே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எல்லாரும் விட்டு கொடுத்து வெறுமையாக்கி அன்பே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாட போறோம். ஆண்டவரே, உங்கள் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாற வேண்டும். ஆண்டவரே, என் ஜீவ நாட்கள் எல்லாம் நாங்கள் ஜெப வீரர்களாய் உண்மையில் அன்பு செலுத்துகிறவர்களாய் பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஏக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் அப்படியே நம்ம பாடலாமா? என் இதய துடிப்பாக மாற்றும் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் ஜெயலுமே ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் ஜெய. எல்லாரும் கடைசியா சொல்லுவோமா? சபையாக ஜனங்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாக உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை ஆராதனை 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 அன்பே இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பே இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே. பிரியமானவர்களே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. எங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல 2 கரங்களை உயர்த்துங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கும் போது இந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்ல போகிறோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். ஒரு 3 தடவை எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற. ஆமாண்டவரே, மகிழ்ச்சியினால் எங்களை இடை கட்டுகிற தெய்வம் எங்கள் மத்தியில உலாவுகிறதற்காக நன்றி. கடைசி எல்லாரும் சொல்லி முடிப்போமா?
அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியானவனுக்கே எல்லா ஆராதனையும் அன்பர் இயேசு ராஜனுக்கே, எல்லா மகிமையும் எல்லா கணமும் அன்பின் ஆண்டவரே, உம்மை கொஞ்ச நேரம் துதிக்க ஸ்தோத்திரிக்க நீங்க தந்த வாய்ப்பிற்காய் நன்றி. இப்பொழுதும் மீதமான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென் ஆமென். அமர்ந்து எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் யாவரும் ஒன்று கூடி உம்முடைய பாதத்திலே, உம்முடைய பாதத்தண்டையிலே அமர்ந்திருக்கிற இந்த தருணத்தில் கர்த்தரையுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்ப அருள் புரிய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தில் உம்முடைய பிரசனம் முழுவதும் எங்களுக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். மீட்பரே, உம் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய திருச்சபையின் ஆயர், இத்திருமண்டலத்தின் குருத்துவ செயலாளருமான அருட்திரு ஆர்விசி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சேகரக்குழு தலைவர்கள், உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும், செயலர், பொருளர் மற்றும் திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கடவுளின் கிருபை எளியோருக்கு நம்பிக்கை. கடவுளின் கிருபை எளியோருக்கு நம்பிக்கை. மீண்டும் ஒரு வருகையின் காலத்தில் நாம் அனுசரிக்கிறோம். இந்த வருகையின் காலத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பொதுவாக இந்த அட்வென்ட் சீசன் தான் நம்மளுடைய கிறிஸ்டியன் கேலண்டருடைய துவக்கமாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்டியன் நியூ இயர் அப்படின்னு சொல்றது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்து அட்வென்ட் வருகிற சனிக்கிழமை முன்னதாக வரைக்கும் அந்த 1 இயரை நாம் கம்ப்ளீட் செய்கிறோம். ஆக இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்டியன் கேலண்டர், நம்மளுடைய கிறிஸ்டியன் நியூ இயர் என்று நாம் சொல்லலாம். நாம் எல்லோருமே அறிந்த வண்ணமாக இந்த அட்வென்ட் காலங்களிலே 4 ஞாயிற்றுக்கிழமைகள் 4 சிறப்பு அம்சங்களை, 4 அடையாளங்களை, சிம்பாலிசம் என்று சொல்லக்கூடிய 4 அடையாளங்களை உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த 4 காரியங்களை மையப்படுத்தி தான் நம்முடைய நிகழ்வுகள் அனைத்துமே நடக்கும். ஒன்று ஹோப், இன்னொன்று பீஸ், இன்னொன்று ஜாய் அண்ட் லவ். இதை மையமாக வைத்து தான் இந்த 4 அட்வென்ட் சீசனும் நாம் கடந்து வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை மீண்டும் சொல்லுகிறேன். கடவுளின் கிருபை எளியோருக்கு நம்பிக்கை. இந்த நாளுக்கென்று மற்றொரு சிறப்பும் உண்டு. இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மையாரும் சந்தித்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். மீட்டிங் ஆஃப் மேரி அண்ட் எலிசபெத், மதர் மேரி அண்ட் எலிசபெத் என்று சொல்லுவார்கள். 2 பவர்ஃபுல் விமன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே சிறப்பு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் ஆண்டவருடைய முன்னோடியின் தாய், இன்னொருவர் ஆண்டவருடைய தாய். அதனோடு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை அன்பை பகிரும் ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான டெஃபினேஷனும் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான காரணங்களை நாம் முன் வைப்பதுண்டு. ஆனால் பொதுவாக கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காட்ஸ் லவ் மேனிஃபெஸ்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நாம பொருட்கொள்கிறோம். கடவுளுடைய அன்பு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது தான் கிறிஸ்மஸ் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பை தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய கிருபையும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எளியோருக்கு அளிக்கப்படும் நம்பிக்கையும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லா சமயங்களும் உணர்த்துகிற உண்மை அதுதான். எல்லா சமயங்களுமே அன்பை மையமாக வைத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் அதில் ஒரு படி மேலாக சென்று கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கின்ற
அன்பை நாம் கிறிஸ்துவத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் படிக்க கேட்ட இந்த 3 பகுதிகளுமே அன்பை மையமாக வைத்துதான் அமைந்திருக்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்களை மீட்க கடவுளுடைய அன்பு மோசேயில் வெளிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். The predestined love of God on Israel என்று சொல்லுவார்கள். இஸ்ரேல் சமூகத்தின் மீது கடவுள் கொண்ட முன்குறிக்கப்பட்ட அன்புதான் மோசேயின் பிறப்பும் அவருடைய பாதுகாப்பும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம் என்றால், அங்கு பவுல் அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பை பற்றியும் மீட்பை குறித்த நம்பிக்கையை பற்றியும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பற்றியும் அங்கே கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நாம் படித்த நற்செய்தி பகுதியான லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 59 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம் என்றால், அன்பின் வெளிப்பாடாக பிறந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற ஒரு பகுதியாக அந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு அட்வென்ட் சீசனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த நாளில் இந்த அட்வென்ட் சீசனுக்கு என்ன சிறப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக மீட்டிங் ஆஃப் மேரி அண்ட் எலிசபெத்தும் அன்னை மரியாளும் சந்தித்து கொள்ளுகிற அந்த நிகழ்வு தான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு. ஏன்னா 2 தாய்மார்கள், ஒருவர் முதியவர், ஒருவர் கன்னி இளம் வயதுடையவர். பொதுவாக பிரெக்னன்ட் விமன் நம்ம பார்த்தோன்னா நிறைய காரியங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்கல்ல. எத்தனை மந்த் அப்படின்னு நம்ம கேட்போம், எங்கே டெலிவரி, எப்போ உங்களுடைய கன்ஃபைன்மெண்ட், எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க, எங்கே ஸ்கேன் எடுக்கிறீங்க, அப்படி நிறைய கேள்விகள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுகிற ஒரு நிகழ்வை நாம் நம்முடைய சமூகத்திலே பார்த்திருக்கிறோம். அதே போல தான் அன்னை மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போது தங்களுடைய வாழ்த்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, 2 தாய்மார்கள், இளம்பெண் திருமணமாகாதவர் அன்னை மரியாள், முதியவர் திருமணமானவர் எலிசபெத். 2 குழந்தைகளுமே கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். கொடூரமான மரணத்தை சந்திக்க போகிறவர்கள். ஒருவர் முன்னோடி, ஒருவர் இரட்சகர். 2 தாய்மார்களுமே தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 தாய்மார்களுடைய இந்த சந்திப்பானது பல புரட்சிகளை அன்று அந்த ரோம பேரரசிலும் யூத சமூகத்திலும் ஏற்படுத்தியது. சோஷியல் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய சமூக புரட்சி. இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடிக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எக்கனாமிக் ரெவல்யூஷன், பொருளாதார சார்ந்த ஒரு புரட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்புகிறார் என்று. இதனோடு மட்டும் அன்னை மரியாளுடைய பாடல் நிற்கவில்லை. அதனோடு சேர்ந்து ஒரு சொல்யூஷனையும் ஒரு தீர்வையும் அவர் முன்வைக்கிறார். அவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளுவதோடு நிற்பதில்லை, மாறாக தாழ்மையுள்ளவரை உயர்த்துகிறார் என்று கூறப்படுகிறது. ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்புவதோடு மட்டுமல்ல, பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்று கூறப்படுகிறது. இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை ஆண்டவர் சிதறடிக்கிறதோடு நிற்பதில்லை, மாறாக அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் என்பதையும் இந்த பகுதியிலே அன்னை மரியாளுடைய பாடல் முன்வைக்கிறது. எனவேதான் இந்த நம்பிக்கையும் இந்த அன்பையும் கூறிய இந்த பாடல் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் போது நம்முடைய இந்திய நாட்டில் பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. பிற்காலத்துல தான் இதை எல்லா திருச்சபைகளையும் பாடுவதற்கான ஒரு உரிமை வழங்கப்பட்டது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த நாளுடைய சிறப்பு அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்துக் கொள்வது. ஆகவே அன்னை மரியாளுடைய பாடலிலிருந்து 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஹோப் ஃபார் ரிவர்சல். ஹோப் ஃபார் ரிவர்சல், தலைகீழான மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கை. தலைகீழான மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கை. இந்த ரிவர்சல் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு தலைகீழான ஒரு அமைப்பை முன்வைக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ல இருந்து ரிவர்சலா எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் ரிவர்ஸ்ட் ஆர்டர் என்று, ரிவர்சல் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது பார்க்கும்போது மேல இருந்து கீழே வரும். கீழே இருந்து மேலே நோக்கி நாம் பார்த்தோம் என்றால் அதை ரிவர்சல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் தலைகீழான மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு பிறப்பாகத்தான் அமைந்திருந்தது. எக்ஸிஸ்டிங் ஆர்டருக்கு புறம்பான அந்த காலத்துல இருந்த ரோம பேரரசுடைய எக்ஸிஸ்டிங் ஆர்டருக்கு மிகவும் புறம்பான ஒரு வாழ்வாகத்தான், வருகையாகத்தான் அவருடைய வருகை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்த ரிவர்சல், இந்த தலைகீழான அமைப்பு இருக்கிறதோ அங்கே மனிதருடைய அதிகாரமும் மற்றும் பலத்தையும் காட்டிலும் கடவுளுடைய அதிகாரமும் நீதியும் ஓங்கி இருக்கிறது என்பதை இந்த ரிவர்சல் எப்பொழுதுமே, இந்த தலைகீழான அமைப்பு எடுத்து காட்டி கொண்டுதான் இருக்கும். இந்த ரிவர்சல்ல, இந்த தலைகீழான அமைப்புல விரக்தியில் நம்பிக்கையையும் தோல்வியில் வெற்றியையும் தீர்ப்பிலிருந்து மீட்பை கொடுப்பதுதான் இந்த ரிவர்சல் என்று சொல்லுகிறார்கள். இந்த தலைகீழான மாற்றத்திற்கான நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, நாம் படிக்க கேட்ட அன்னை மரியாளுடைய பாடல். இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள், எலிசபெத்தும் அன்னை மரியாளும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பல புரட்சிகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அக்கால சூழல்ல இருந்த ஆணாதிக்கமும் ஆண் ஆட்சியும் ஆண் தீர்க்கருடைய பலமும் குறைந்து போகிறது. அந்த காலத்துல இருந்த இந்த இரண்டு பெண்களும் வரப்போகும் மேசியாவை குறித்து அவர்கள் ப்ராஃபசி சொல்வதை, தீர்க்க தரிசனம் சொல்வதை இந்த பாடல்ல நாம் பார்க்க முடிகிறது. அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்த்தாக அது அமைந்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். அந்த வாழ்த்தினார் என்றதோடு நிப்பாட்டிட்டாங்களே தவிர எப்படிப்பட்ட வாழ்த்து இருந்ததுன்னு சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியல. ஆனா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்வை நாம் சித்தரித்து பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய ஊழியத்தை பற்றியும், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவர் வந்ததை பற்றியும், அவருடைய மரணத்தை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை தான் அன்னை மரியாள் வாழ்த்தாக கூறுகிறார். அதுதான் வாழ்த்தாக அமைந்திருக்கும். ஒருவேளை அவருடைய வாழ்க்கை மரணம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை வாழ்த்தாக அன்னை மரியாள் கூறியிருக்கலாம். இந்த வாழ்த்தை கேட்டவுடனே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு தலைகீழான நம்பிக்கைக்கான ஒரு உறுதுணையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. துயரம் நிறைந்த இந்த வாழ்த்தும் தலைகீழான ஒரு வாழ்த்து தான். இந்த துயரம் நிறைந்த வாழ்த்தை கேட்டு எலிசபெத் அம்மையார் மறுமொழி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்திற்கான நம்பிக்கையை தருவதுதான். 42வது வசனத்துல நம்ம பார்த்தோம் என்றால், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எலிசபெத் அம்மையார் அன்னை மரியாளை வாழ்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில அன்னை மரியாளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல எலிசபெத் அம்மையாருடைய இந்த வாழ்த்தும் ஒரு தலைகீழான மாற்றத்திற்கான நம்பிக்கையை தருகின்ற வாழ்த்தாக அது அமைந்திருக்கிறது. வசனம் 49ல பார்த்தோம்னா, என் ஆண்டவருடைய தாயார் என்று எலிசபெத் அம்மையார் அன்னை மரியாளை வாழ்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அரசர்களுக்கெல்லாம் அரசர், தேவர்களுக்கெல்லாம் தேவர், இந்த உலகத்தை படைத்தவர், ஆளுகிறவர், ஏழை கோலத்தை எடுத்து ஏழைகளோடு ஏழைகளாக வாழ இந்த பூமிக்கு வந்ததும் ஒரு தலைகீழான அமைப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு அரசவையில் ஒரு அரசர் பிறக்கிறார் என்றால் அது அந்த அரச குடும்பத்துக்கும் அந்த அரசவைக்கும் எதிர்பார்ப்பாகவும் சாதகமாகவும் அது அமைந்திருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வை, அவருடைய பிறப்பை நாம் பார்த்தோம் என்றால் அது இருளில் இருந்த மக்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பிறப்பாக அமைந்திருக்கிறது. முற்றிலும் வேறுபட்ட, முற்றிலும் தலைகீழான ஒரு அமைப்பை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பானது அக்காலத்தில் இருந்த ரோம ஆட்சிக்கு மிகவும் தலைகீழான ஒரு ஆட்சியை தான் முன்வைக்கிறது. தீண்ட தகாத மக்களை தீண்டும் ஒரு ஆட்சி தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி. பாவிகள் என்று அழைக்கப்பட்ட மக்களை நண்பர்கள் ஆக்கி கொள்ளும் ஆட்சி. நோயினால் தவிப்பவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற ஒரு ஆட்சி. மாற்றுருவாக்கம் நிறைந்த சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு ஆட்சி. உலகமே அவருக்கு பின்னதாக சென்று விட்டதே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலவ இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். சமூக அமைப்புகளை மாற்றுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அக்காலத்தில்
இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் லிட்டரரி தியரியை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். போஸ்ட் கொலோனியல், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் மாடர்னிசம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் எல்லாமே நாம் பார்த்தோம்னா இது எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி இருக்கும் ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் நியூ ஐடியாஸை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த லிட்டரரி தியரி. குறிப்பாக இந்த போஸ்ட் கொலோனியல், இந்த போஸ்ட்ன்னு வருகிற எல்லா தியரிஸோடைய நோக்கமாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா, பழமையான நிலையான புரிதலை தாண்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல் உண்டு, ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தையும் அந்த புரிதலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தியரிஸுடைய வாதங்களாக அமைந்திருக்கிறது. இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஆர்டர் இருக்கு. அண்ட் தட் எக்ஸிஸ்டிங் ஆர்டர் இஸ் அ ஸ்டாக்னன்ட் அண்ட் நான் ஃப்ளோயிங் ஆர்டர் அப்படிங்கிறதும், அதையும் தாண்டி இந்த ரிவர்சல் ஆர்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டினியூவஸ் அண்ட் ஃப்ளோயிங் ஆர்டர் அப்படிங்கிறத முன்வைப்பது தான் இந்த தியரிஸோடைய நோக்கம். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிறப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்கு எடுத்து கூறினார். தலைகீழான ஒரு அமைப்பை முன்வைப்பது தான் அவருடைய நோக்கமாக அமைந்திருந்தது. அன்னை மரியாளுடைய பாடல் அக்கால சமூகத்தில் காணப்பட்ட சமூக சீர்குலைவையும், அரசியல் சீர்குலைவையும், பொருளாதார சீர்குலைவையும், ஏன் ஆவிக்குரிய சீர்குலைவையும் அது சுட்டி காட்டியது. மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுவதும், வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணுவதை மாற்றுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடிக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் ஆண்டவருடைய அமைப்பு, தலைகீழான ஆட்சி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ இந்த தலைகீழான அமைப்பு இருக்கிறதோ அங்குதான் நம்பிக்கை வளரும், அங்குதான் விடுதலை இருக்கும், அங்குதான் வாழ்வு இருக்கும், அங்குதான் உணவு இருக்கும், அங்குதான் உரிமை இருக்கும், அங்குதான் பகிர்வு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், சமூக பொருளாதார அரசியல் சூழலில் கண்ணோட்டத்திலே ஒரு மாற்றம் இருக்கும் என்பதை உணர்ந்த ஆண்டவர் விண்ணை விட்டு இந்த மண்ணிற்கு வருகிறார். ஒரு தலைகீழான அமைப்பையும் ஆட்சியையும் மாற்றத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாளுடைய பாடல் எங்கும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அநேக அமைப்பிற்கு அது இன்னும் ஒரு சான்றாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. உரிமை இழந்தோருக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு பாடலாய் அது அமைந்திருக்கிறது. குற்றமற்ற இரத்தத்திற்கு நியாயம் வழங்கும் பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. வன்மையினாலும் அடக்குமுறைகளினாலும் சர்வாதிகாரத்தினாலும் அடக்கப்பட்டோரின் புரட்சி பாடலாய் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மதிப்பிழந்து மாண்பிழந்து மனிதம் இழந்தோருக்கு வாழ்வை புரட்டி போடும் பாடலாய் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தலைகீழான அமைப்பிற்கு மிக உறுதுணையாக இப்பாடல் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மார்ட்டின் லூத்தர் சொல்வார், ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அவர் சொல்லும் போது, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எக்காலத்துடனும் அதே நேரத்தில் தங்க தொட்டிலில் படுத்து கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருந்தார் என்றால் அது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்திருக்கும். ஆனால் அது எனக்கு ஆறுதல் தந்திருக்காது. மாறாக அவர் ஒரு ஏழை பெண்ணின் மடியில் படுத்துக்கொள்வதை விரும்பி உலகத்தின் பார்வையில் முக்கியமில்லாத ஒருவராய் இந்த உலகத்திற்கு வந்து துயருறும் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் தன்னுடைய மகிமை, தன்னுடைய ஞானம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் இந்த உலகத்திற்கு வந்தார் அல்லவா, அதுதான் எனக்கு ஆறுதலையும் அவரிடம் வருவதற்கான காரணமாக அமைந்தது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் ரிவர்சலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் நம்பிக்கையாகவும் அது அமைந்திருக்கிறது. இந்த தலைகீழான மாற்றமானது யாரெல்லாம் ஏழையாக்கப்பட்டனரோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டனரோ, யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாக ஆனார்களோ அவர்களுக்கான இடத்தையும் அவர்களுக்கான மாண்பையும் கொடுத்து அவர்களுடைய தலையை உயர்த்துகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாளுடைய பாடல் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. தலைகீழான மாற்றத்தை தரும் நம்பிக்கையின் பாடலாக அது அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக ஹோப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பில் மாற்றம் தரும் நம்பிக்கை. ஹோப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பில் மாற்றம் தரும் நம்பிக்கை. முதல்ல ரிவர்சலை பற்றி பார்த்தோம், இப்போ ரெசிஸ்டன்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதிர்ப்பு அப்படின்னு நான் சொன்னாலே எல்லோரும் அதை ஒரு நெகட்டிவான ஒரு சென்ஸில் நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் எதிர்ப்பும் பாசிட்டிவான இம்பேக்ட்ஸை கிரியேட் பண்ணுகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தீமையை எதிர்ப்பது
தவறன்று, அநியாயத்தை எதிர்ப்பது தவறன்று. தீமையின் போதும் அநியாயத்தின் போதும் மௌனம் காப்பதுதான் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பிஷப் தேஷ்மண்ட் டூட்டு என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கன் ஆங்கிலிக்கன் பிஷப் மற்றும் மிக சிறந்த ஒரு தலை சிறந்த இறையியலாளர் அவர். மெயினாக பார்த்தோம்னா லாட்டின் அமெரிக்கன் லிபரேஷன் தியாலஜிக்கும் ஆப்பிரிக்கன் பிளாக் தியாலஜிக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ஆர் நியூட்ரல் in the situation of injustice, you have chosen the side of the oppressor. If you are neutral in the situation of injustice, you have chosen the side of the oppressor என்று சொல்லுகிறார். நீங்கள் அநீதியான சூழலில் நடுநிலைமையோடு நான் நிற்கிறேன் என்று சொன்னீர்களானால் நீங்கள் அநீதி இழப்போரின் பக்கத்திலேயே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வன்மையாக எதிர்த்தார். மார்க் 3ஆம் அதிகாரத்திலே சூம்பின கையுடைய மனிதரை அவர் குணமாக்கும் போது சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து என்ன கேட்கிறார்? ஓய்வு நாளில் நன்மை செய்வதா, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, ஜீவனை அழிப்பதோ, எது நியாயம் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அங்க இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? நீங்க மார்க் 3ஆம் அதிகாரத்தை போய் படித்து பாருங்க. அவர்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள், மௌனமாய் இருந்தார்கள், அமைதலாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை டேஷ்மண்ட் டூட்டுவுடைய வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். இஃப் யூ ஆர் சைலண்ட் இன் த சிச்சுவேஷன் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், தென் யூ ஆர் தி அப்ரஸர் என்று. இஃப் யூ ஆர் சைலண்ட் இன் த சிச்சுவேஷன் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், then you are the oppressor. தீமையின் போது, அநீதியின் போது நாம் மௌனம் காத்தோம் என்றால் நாம் தான் அந்த தீமையை ஏற்படுத்துகிறவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீமையை இழைக்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் வன்மையா எதிர்த்தார், இதை வெறுக்கவும் செய்தார். அதனால தான் அவர் என்ன கேட்கிறாரு? ஓய்வு நாள்ல நன்மை செய்வதும் ஜீவனை காப்பதும் சரி என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? மௌனத்தை காத்தார்கள். அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடன் சுற்றி நின்றவர்களை பார்த்து அந்த சூம்பின கையுடைய மனிதனை குணமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல் மிராக்கிள் தட் ஜீசஸ் ஹட் டன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதுதான். சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவர்களுடைய இருதயத்தின் மன கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடன் அந்த மகனை சுகமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. நியாயமான எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதன் அடிப்படையில் தான் அன்னை மரியாளுடைய பாடலையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய பாடல் ரிவர்சல் மட்டும் கிடையாது, அது ஒரு ரெசிஸ்டன்ஸையும் அக்காலத்தில் வாழ்ந்த ரோம பேரரசுக்கு அது ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வலிமை வாய்ந்த ஒருவர் வலிமை குன்றிய ஒருவரை கீழே தள்ளி கழுத்தை நசுக்கும் போது நான் நடுநிலைமையா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னா கடவுளும் நம்முடைய நடுநிலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில அன்னை மரியாளுடைய பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்று நம்முடைய சமூகத்துல காணப்படுகிற பிரச்சனையும் அதுதான். அன்னை மரியாளுடைய பாடல்கள் அக்காலத்துல வாழ்ந்த ரோம பேரரசின் காலத்துல சிக்கி தவித்த மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எதிர்ப்பின் பாடலாக அது அமைந்திருந்தது. எதிர்ப்பின் பாடல் மட்டுமல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற பாடலாகவும் அது அமைந்திருந்தது. அக்காலத்துல இருந்த நற்செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நற்செய்தி யாருக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அக்கால சமூக அமைப்புல உயர்ந்தவர்களும் எல்லா வகையான பணபலமும் ஆட்சி பலமும் கொண்டவர்களுக்குத்தான் அது நற்செய்தியாக இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு அது நற்செய்தியாகவே இல்லை. ஆனா அன்னை மரியாளுடைய இந்த எதிர்ப்பின் பாடல் இந்த நற்செய்தியை எதிர்ப்பதோடு ஒரு புதிய நற்செய்தியை முன்வைக்கிறது. கடவுளின் மகனாக வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிற நற்செய்தியை, அந்த புதிய நற்செய்தியை இந்த பகுதி எடுத்து காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏழைகளுக்கான நற்செய்தி, விடுதலைக்காக காத்திருக்கிற மக்களுக்கான நற்செய்தி, சுரண்டல் மற்றும் அநீதியினால் நசுக்கப்பட்டு வாழ்பவருக்கான ஒரு புதிய நற்செய்தியாகத்தான் ஆண்டவருடைய வாழ்வு இருக்கும் என்பதை முன்குறித்தே அன்னை மரியாள் தன் பாடலிலே எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய ஆட்சியானது பழைய ஆட்சியினை எதிர்க்கின்றதாகவும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஆட்சியை அமைக்கின்றதாகவும் அமைய போகிறது என்பதுதான் இந்த பாடலில் ஒலித்து கொண்டிருக்கிறது.
பெருமையும் புகழையும் அடைய வன்முறை மற்றும் சுரண்டலை கையாளும் ரோம பேரரசுக்கு எதிரான ஒரு புரட்சி பாடலும் அதே நேரத்தில் எதிர்ப்பின் பாடலுமாகத்தான் அன்னை மரியாளுடைய இந்த பாடல் அமைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆட்சி தன்னுடைய மகன் கடவுளுடைய மகன் இந்த உலகத்திலே கொண்டு வருகிற ஆட்சியானது அதிகாரர்களிடம் இருப்பதல்ல, மாறாக தாழ்மையுள்ளவர்களிடமே இருக்க போகிறது என்று கூறுகிறார். செல்வந்தர்களிடம் இல்ல, மாறாக எளியோர்களிடமே அது புலப்படுகிறது என்பதை எடுத்து கூறுகிறார். பதவியை கைப்பற்றும் ஆட்சிக்கு எதிராக விளிம்பில் உள்ள மக்களை கை தூக்கிவிடும் ஆட்சி என்று அன்னை மரியாள் தன்னுடைய இந்த எதிர்ப்பின் பாடலிலே அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பாடல் இந்த உலகத்துல வருகிற ஆண்டவர் யாரெல்லாம் இந்த உலகத்தாரால் தள்ளி ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில தான் அவர் வாசம் பண்ணுவார் என்கிற ஒரு எதிர்ப்பின் பாடலாகத்தான் அவர் இந்த பாடலை முன்வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. படுகொலை பற்றிய செய்திகளை நாம் கேட்கும் போதும், பயங்கரவாத தாக்குதல்களை நாம் பார்க்கும் போதும், பெண் பிள்ளைகளுக்கு துஷ்பிரயோகம் ஏற்படும் போதும், பசியினாலும் போர்களினாலும் மடியும் குழந்தைகளை நாம் காணும் போதும், இன்னும் நாம் கண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஏராளமான அநீதிகளை நாம் பார்க்கும் போது அவற்றிற்கெல்லாம் தீர்வாகவும் அவற்றிற்கெல்லாம் எதிர்ப்பாகவும் தான் அன்னை மரியாளுடைய பாடல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முரண்களின் சூழலிலே ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அமைதி என்பது வெறும் சாஃப்டா பொலைட்டா இருக்கிறது இந்த இடத்துல பொருள்படுவதில்லை. அமைதி என்பது ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான், அந்த எதிர்ப்பு தான் ஒப்புரவை ஏற்படுத்தும் என்பது அன்னை மரியாளுடைய பாடலில் நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் அருளுகின்ற சமாதானம் அப்படிங்கிறது வெறும் சாஃப்டா பொலைட்டா மட்டும் இருக்க போறது கிடையாது. மாறாக அது துணிச்சல் நிறைந்ததாகவும் மாற்றங்களை உண்டாக்குவதாகவும் அது அமைந்திருக்கிறது. நீதியோடும் வல்லமையோடும் அநீதிகளை எதிர்க்கும் உலகிற்குள்ளாக தன் மகன் நுழைய போகிறார். அக்கால சூழலில் இருந்த நிகழ்வுகளை எல்லாம் புரட்டி போடுவதற்காக தன்னுடைய மகன் வரப்போகிறார் என்று எடுத்து கூறுகிற ஒரு பாடலாகத்தான் அன்னை மரியாளுடைய பாடல் அமைந்திருந்தது. அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும், பெருமையுள்ளோர்களை வீழ்த்தும், தாழ்மையுள்ளோர்களை உயர்த்தும் பாடலாகத்தான் அந்த பாடல் அமைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய மகனின் பிறப்பானது அநீதியின் அஸ்திபாரங்களை அசைக்கின்றதாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை தருகின்றதாகவும் அமைய போகிறது என்பதுதான் அன்னை மரியாளுடைய பாடலின் மிக முக்கிய மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லோரும் சமமாக வாழ்வர், மனிதர் என்கிற நிலையோடு வாழ்வர், சமூகத்தின் செல்வத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அனைவரும் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு மட்டுமல்ல, சிறந்த ஒரு வாழ்வதற்கான அனைத்து செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு அமைப்பை தன்னுடைய மகனுடைய பிறப்பு கொண்டு வரப்போகிறது என்பதை அன்னை மரியாள் தன்னுடைய பாடலின் மூலமாக அவர் எடுத்து கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய பாடல் நன்மையை விளைவிக்கும் எதிர்ப்பின் பாடலாக அமைந்திருந்தது. ஏழைகளுக்கும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை மறுக்கப்பட்டதை எதிர்க்கும் பாடல், அதே நேரத்தில் கடவுளின் மகன் அவர்களுக்கு கொடுக்கும் ஆறுதலையும் நீதியையும் நடைமுறைப்படுத்தும் ஒரு பாடலாக அன்னை மரியாளுடைய பாடல் அமைந்திருந்தது. எதிர்ப்பில் நம்பிக்கையை அருளும் ஒரு பாடலாகத்தான் அன்னை மரியாளுடைய பாடல் அமைந்திருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பை பகிரும் ஞாயிறை நாம் இன்று அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்பது கடவுளுடைய கிருபை. அன்பு இருக்கும் இடத்தில்தான் எளியோரின் வாழ்விற்கான நம்பிக்கையும் இருக்கும். ஆக இந்த அன்பை பற்றியும் கிருபையை பற்றியும் நம்பிக்கையை பற்றி பகிர்கின்ற ஒரு பாடலாகத்தான் அன்னை மரியாளுடைய பாடல் இருக்கின்றது. ரிவர்சல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், தலைகீழான மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கை, எதிர்ப்பில் மாற்றம் தரும் நம்பிக்கை என்று 2 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இவை அனைத்துமே அன்பை பகிரும், கிருபையில் நிலைக்கும், நம்பிக்கையில் வளரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூக மாற்றத்தை, தீமையை எதிர்க்கும் ஆற்றலை எலிசபெத் மற்றும் அன்னை மரியாளுடைய பாடல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. துணிச்சலோடும்
கிருபையோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் இந்த வருகையின் காலங்களை நாம் அனுசரிக்க இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தலைகீழான மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு பாடல், எதிர்ப்பில் மாற்றம் கொண்டு வரும் நம்பிக்கையின் பாடல்தான் இன்று நாம் தியானித்த பாடல். இந்த இரண்டும் எங்கு இருக்கிறதோ அங்குதான் அன்பு நிலைத்திருக்கும், அங்குதான் அன்பு ஓங்கி வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு டேக்அவே மெசேஜை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில், இந்த வருகையின் நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ், கிறிஸ்துவுடைய பிறப்பு அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் போது எவையெல்லாம் நம் மனதிற்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், உண்டு மகிழ்வதல்ல கிறிஸ்மஸ், உணவளித்து மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ். உண்டு மகிழ்வதல்ல கிறிஸ்மஸ், பிறருக்கு உணவளித்து மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ். உடுத்தி மகிழ்வதல்ல கிறிஸ்மஸ், உடுத்துவித்து மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ். உடுத்தி மகிழ்வதல்ல கிறிஸ்மஸ், பிறருக்கு உடுத்துவித்து மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ். அலங்காரம் செய்வதல்ல கிறிஸ்மஸ், அன்பை பகிர்வதுதான் கிறிஸ்மஸ். அலங்காரம் செய்வதல்ல கிறிஸ்மஸ், கடவுளின் அன்பை பகிர்வதுதான் கிறிஸ்மஸ். பரிசுகளை பெறுவது மட்டுமல்ல கிறிஸ்மஸ், பரிசுகளை கொடுப்பதும் தான் கிறிஸ்மஸ். பரிசுகளை பெறுவதல்ல கிறிஸ்மஸ், பிறருக்கு பரிசுகளை கொடுப்பதுதான் கிறிஸ்மஸ். நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல கிறிஸ்மஸ், மாறாக நற்செய்தியாக வாழ்வதுதான் கிறிஸ்மஸ். நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல கிறிஸ்மஸ், மாறாக நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாக மாறுவதுதான் கிறிஸ்மஸ். இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற உண்மையான வருகையின் காலம் மற்றும் கிறிஸ்மஸ் காலங்களுக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற உண்மையான மனமாற்றமாக இருக்கும். இப்படிப்பட்ட உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையையும் எதிர்ப்பில் மாற்றம் தரும் நம்பிக்கையையும் உள்ளே வைத்தவர்களாக நாம் கடந்து செல்ல கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பின் ஊறுவாய், அன்பின் வெளிப்பாடாய் நீர் இந்த உலகத்திற்குள்ளாக அன்பாய் வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை மற்ற மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும், மற்ற மக்களுக்கு அதை எடுத்து செல்கிறவர்களாகவும், அன்பு நிறைந்த உள்ளத்தை கொண்டவர்களாய் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாங்கள் எங்கும் சுற்றி வர ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லா துதி கன மகிமைகளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காகவும் வருகையின் முதல் ஞாயிறுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2025ஆம் ஆண்டின் 11 மாதங்களை கழிக்க கொடுத்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் காணப்போகிற பண்டிகை நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான உறவுகளை இழந்து, இல்லங்களை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற அந்த மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும், அந்த அரசு அவர்களுக்காக எடுத்துக்கொள்ள எல்லா சிறப்பு முயற்சியும் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு இடங்களிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற ஒத்தாசைகள் சரியாய் பகிர்ந்தளிக்கப்பட்டு மீண்டும் அவருடைய வாழ்வாதாரமும் நம்பிக்கையும் கட்டி எழுப்பப்பட ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 3 நாட்களாய் மழையை பார்த்து நாங்கள் சுவாமி ஆண்டவரே இன்றைக்கு நல்ல ஒரு சூரிய உதயத்தை காணும் கிருபையை தந்திருக்கிறீர். இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிற கேரல் ரவுண்ட்ஸ் எந்த தடையும் இல்லாதபடிக்கு நடந்து முடிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பை பகிரும் ஞாயிறை நாங்கள் சிறப்பாய் கொண்டாட கொடுத்த கிருபைக்காய் சொத்துறோம். வீடுகளுக்கு சென்று இந்த கிஃப்டை பிரித்து பார்த்து ஆண்டவரே இன்றைக்கு அலைபேசி மூலமாக இந்த நல்ல சமாரின் திருச்சபைக்குள்ளாக நடைபெற இருக்கிற அருமையான ஒவ்வொரு உறவுகளுக்காக, கான்வர்சேஷனுக்காக, பிரேயருக்காக, கிரீட்டிங்ஸ்க்காக, தேங்க்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியா எங்கள் சபையின் அன்பையும் உறவையும் கர்த்தர் கட்டி காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்ல கர்த்தருக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்று மாலையில் நடைபெற இருக்கிற ஜெயன்சியை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவளை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தா ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் நன்மை பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்காக ஓட உழைக்க கிருபை தாரும். தொடர்ந்து நாங்கள் காணப்போகிற பண்டிகை காலத்தின் எல்லா சிறப்பு காரியங்களையும், எல்லா சிறப்பு ஆராதனைகளையும், பண்டிகை காலத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அனைத்தும் ஆண்டவரே அர்த்தம் நிறைந்ததாக, பொருள் நிறைந்ததாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாய் காணப்பட ஆவியானவர் உதவி செய்வீராக. வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வதை, அன்பை நாங்கள் எடுத்துச் செல்கின்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல கிருபை தாரும். எங்களை நேசிக்கிற ஆண்டவர் எங்களுக்காக வரப்போகிறார் என்கிற தொலைதூர நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யுநேக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா